இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 ராஜாக்கள் 17:13. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். சாரிபாத்தில் இருக்கிற ஒரு விதவை பெண்கிட்ட தேவன் எலியாவை போக சொல்கிறாரு. அப்போது எலியா அந்த பெண்ணை சந்திக்கும்போது பஞ்சத்தினால அவளும் அவளுடைய பையனும் செத்து போயிடலாம்னு முடிவு பண்ணி அதுக்கு தயாரும் ஆகுறாங்க. எலியா அவகிட்ட எனக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அப்பத்தை சுட்டு எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பெண், ஒரு கைப்பிடி மாவு கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குது, அதை செஞ்சு சாப்பிட்டுட்டு நானும் என்னோடய பையனும் சாக போகிறோம்னு சொல்கிறா. அதுக்கு எலியா, நீ நினைக்கிறபடியே சாகிறதுக்கு ரெடியாகு, ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன அப்பத்தை செஞ்சு கொடு, அதுக்கப்புறம் உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம்னு சொல்கிறான். நாமளாக இருந்தால் என்ன நினைப்போம்? சாக போகிறேன்னு சொல்கிறோம், ஆனால் இந்த மனுஷன் அப்படி செய்யாதுன்னு சொல்லவும் மாட்டேங்கிறான், ஆறுதலாக பேசவும் மாட்டேங்கிறான், தடுத்து நிறுத்தவும் மாட்டேங்கிறான், உதவி செய்யவும் மாட்டேங்கிறானே நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அந்த பெண்ணுக்கு எலியா தேவ மனிதன்னு தெரியாது. எலியா யாருன்னு தெரியாத போதிலும் அவளுக்குன்னு வச்சுருந்த கொஞ்சம் மாவில் அவன் கேட்ட உடனே அப்பத்தை செய்ய முடிவு பண்ணுறான். தான் உயிர் விடணும்னு முடிவு பண்ணின தருவாயில் கூட அவள் எலியாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிற மனசு அவகிட்ட இருக்குது. அப்போது இந்த விதவை பெண்ணோட குணங்களும் செயல்களும் நியாயமானதாக எப்பயுமே இருந்திருக்கணும். அதனால தான் தேவன் இவ இப்படி ஒரு முடிவு எடுக்க போகிறான்னு தெரிஞ்சு எலியாவை இவகிட்ட தேவன் அனுப்புகிறாரு. அனுப்பி பஞ்சம் முடிகிற வரைக்கும் இவளோட வீட்டில் மாவும் எண்ணெயும் குறையாமல் திருப்தியாக சாப்பிட்டு வீட்டில் எல்லாத்தையும் உயிர் வாழ வைக்கிறாரு. நாம் நியாயமாக உண்மையாக வாழும்போது பிழைக்க எந்த வழியும் இல்லைனாலும் தேவன் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறாரு. அந்த பெண்ணுக்கு எலியா தேவ மனிதன் தெரியாது. அதே போல் நமக்கும் தெரியாதவங்களை கொண்டு நாம் பிழைக்கும்படி தேவன் உதவி செய்வார். இந்த பெண்ணுக்கு நடந்தது அதிசயம். அதே போல் நாம் சரியான வாழ்க்கை வாழும்போது தேவன் நமக்கும் அதிசயத்தை செய்வார். நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் இரக்கமாய் கண்ணோக்கி பார்ப்பார். ஆமேன்.